இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். நம் பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணர். நம் பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டார். நம் பாவங்கள் எப்படி என்றால், பூமிக்கு வானம் எவ்வளோ தூரமாக இருக்கிறதோ அவ்வளோ தூரம் அவர் எரிந்து விட்டார். அப்படி இருக்க நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. There is no condemnation in Christ. கிறிஸ்துவுக்குள் ஆக்னை தீர்ப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்லும் பொழுதும், கைப்பிரதி டிராக்ஸ் கொடுக்கும் பொழுதும், அவரை பற்றி சொல்லும் பொழுதும் நாம் கேட்கவில்லை என்றால், சுவிசேஷம் அவர்களுக்கு போய் சேரவில்லை என்றால், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை என்றால் முடிவு எப்படி இருக்கும்? அவர்கள் முடிவு ஆக்னி தீர்ப்புக்கு நேராக செல்லும். நாமும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். யாராவது மூலமாக, யாரோ ஒருத்தர் மூலமாக, ஒரு ஊழியக்காரர் மூலமாக நாம் இன்று ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா! அது தேவனுடைய மகா பெரிய கிருபை, அதிசயமான கிருபை. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் ரட்சிக்கப்படாதவர்கள் உடனே அவர்கள் ஆக்னி தீர்ப்பு ஆண்டவர் செய்து விடுவாரா? இல்லை. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஏதாவது ஒரு மூலமாக ஆண்டவர் தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சுவிசேஷர்களை எழுப்பியிருக்கிறார், ஊழியக்காரர்கள் எழுப்பியிருக்கிறார், விசுவாசிகளை, விசுவாச குடும்பத்தை எழுப்பியிருக்கிறார். அவர்கள் பலதர வகையில் தேவனுக்கு ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அதையும் கேட்காமல் நாம் தேவனை மறுதலிப்போமானால் அவர்களுக்கு ஆக்னை தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! ஆனாலும் மன்னிக்க அவர் தயவு பெருத்திருக்கிறார். நாம் அவரிடம் மன்னிப்பை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் மன்னிக்க முடியும். அவர் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா! ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மன்னிப்பை பற்றி பேசும் பொழுது, தியானிக்கும் பொழுது, பேதுருவானவர் இயேசுவானிடம் போய் சென்று, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் 7 தரம் மன்னிக்க வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, இல்லை, 70 times 7, 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! ஆகையால் நாம் நம் சகோதர சகோதரிகளை எப்போதும் மன்னிக்க வேண்டும்.